வணக்கங்க. இன்னைக்கு நாம திருநெல்வேலி மேலப்பாளையம் சந்தைக்கு வந்திருக்கோம். இந்த திருநெல்வேலி மேலப்பாளையம் சந்தை வந்து மாட்டு சந்தைக்கு வந்திருக்கோம். இன்னைக்கு வந்து 13/4/2026 மேலப்பாளையம் சந்தையில திங்கள் செவ்வாய் 2 நாளும் சந்தை நடக்கும். அதுல வந்து திங்கக்கிழமை மாட்டு சந்தை, செவ்வாய்க்கிழமை ஆட்டு சந்தை. வாங்க சந்தைக்குள்ள போய் சந்தை நிலவரம் எப்படி இருக்கு வாங்க உங்களுக்கு நேரடியாக காட்டுறேன். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே கூடவே பெல் பட்டன் அமைக்க ஆள் கொடுங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே கூடவே பெல் பட்டன் அமைக்கி ஆள் கொடுங்க. பாருங்க, நம்ம திருநெல்வேலி மேலப்பாளையம் மாட்டு சந்தைங்க. இன்னைக்கு திங்கக்கிழமை 13/4/2026. இங்க வந்து பசுமாடுங்க பாருங்க. இந்த பக்கம் எல்லாமே பசுமாடுகள். பால் மாடு, பால் சுரத்த மாடு கண்ணுக்குட்டியோட இருக்கும். பசுமாடுகள் நிறைய இருக்குங்க இந்த பக்கம். இது வந்து நம்ம திருநெல்வேலி மேலப்பாளையம் மாட்டு சந்தைங்க. 13/4/2026. பாருங்க பசுமாடுகள் பாருங்க. கருப்பு செவ்வாழை கலர்ல 2 பசுமாடு நிக்கி. இந்த பக்கம் பசுமாடுகளுங்க செம்மையா இருக்கு. செவ்வாழை கலர்ல ஒரு 4 பசுமாடு நிக்கீங்க. சூப்பரா இருக்கு. பெரிய பசுமாடுங்க பாருங்க. பசுங்க அண்ணங்க ஒரு 3 பசு பிடிச்சிருக்காரு, கையில பிடிச்சு வச்சிருக்காரு. அருமையான பசு மாடுகள்லாம் இங்கே இருக்கும். வளர்ப்பு மாடுகள், கறவை மாடுகள், நல்ல பால் சுரத்தான மாடுகள் உள்ளதுங்க. அப்புறம் பாருங்க இங்கே ஒரு பெரிய பசு மாடு, பெரிய மடுவோட பால் மாடு இருக்குங்க. பெரிய மடு பாருங்க. அண்ணாஜி ஒரு பெரிய பசு வந்து பெரிய மடுங்க. பால் சுரத்தான மாடு போல பெரிய மடுவா இருக்கு. இதெல்லாம் பசுங்க. இந்த பக்கம் எல்லாமே பசு மாடு. பசு மட்டும் நிக்கி, கண்ணுக்குட்டி இல்லாம பசு மாடுகள் நிறைய இருக்கு பாருங்க இந்த பக்கம். அப்புறம் இங்க ஒரு காளைங்க, சரியான காளையாக நீட்ட சரியான காளையா இருக்கு பாருங்க. இங்க பாருங்க நம்ம வண்டி, ரேஸ் வண்டி காளைங்க அருமையா இருக்குங்க. சூப்பரா இருக்குங்க. அழகான காளையா இருக்கு, ஜோடியா இருக்கு. சும்மா சூப்பரா இருக்கு பாருங்க. எல்லாம் காளைங்க ஜோடியா நிப்பாட்டி வச்சிருக்கீங்க. அழகா இருக்கு. காளைங்க நம்ம நாட்டு காளை சூப்பரா இருக்கு பாருங்க. நீட்டமான காளைங்க, நீட்ட வாட்ட சாட்டமா நீட்டமா இருக்கு. அருமையான காளை. இது நமக்கு எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கேன்? எட்டயபுரத்துல இருந்து வந்திருக்குங்க காளை பாருங்க. நாட்டு காளை சூப்பரா இருக்கு, அருமையா இருக்கு. இது எவ்வளவு சொல்றீங்கண்ணே? 53 ரூபா, 53,000 ரூபா சொல்றாங்க. எவ்வளவு கேள்வி எதுவும் கேக்குறாங்களா? 30 ரூபா கேக்குறாங்க. கூட கொஞ்சம் வந்தா கொடுக்கலாம். என்ன அருமையா இருக்கு, அழகா இருக்கு. அண்ணன் எந்த ஊர்ல இருந்து கொடுத்துருக்கீங்களா? எட்டயபுரத்துல இருந்து. பேர் என்ன பேருனா? முத்துக்கண்ணி என்ன கொண்டு வந்திருக்காங்க. சூப்பரா இருக்கு பாருங்க. நம்ம நாட்டு காளை. என்ன இது காலைனா என்ன பயன்பாடுக்கு வரும்னே? மாட்டுக்கு அதாவது சினை போடுறதுக்காக. மாப்பிள்ளை காளை அப்படிங்கிறாங்க. அருமையான காளையா இருக்கு, சூப்பரா இருக்கு, செம்மையா இருக்கு பாருங்க. அழகான காளையா இருக்கு. என்ன இது வயசு எத்தனை இருக்குன்னு? 4 பல்லுன்னா எத்தனை? ஒரு 2 வயசு. 4 பல்லு காளை. 4 வயசு. அருமையான காளை, சும்மா சூப்பரா இருக்கு, செம்மையா இருக்கு பாருங்க. ஜாமன் இருக்கு. அண்ணன் கொண்டு இருக்காரு பாருங்க, செம்மையா இருக்கு பாருங்க. நம்ம நாட்டு காளைங்க அருமையா இருக்கு, செம்மையா இருக்கு பாருங்க. அத கொம்பு பாருங்க, சும்மா அருப்பா அழகா சீவி நல்லா கருப்பா கருப்பா கொண்டு வந்திருக்காங்க. நாட்டு காளைங்க ஜோடியா கொண்டு வந்திருக்காங்க. அருமையா இருக்கு, செம்மையா இருக்குங்க, அடி புள்ளியா இருக்குங்க. சும்மா சூப்பரா இருக்கு பாருங்க. நாட்டு காளை அழகா இருக்குங்க. அதோட திமிழ் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க, சும்மா செம்மையா இருக்குங்க. ஆஹா அருமையா செம்மையா இருக்குங்க. நம்ம நாட்டு காளை திருநெல்வேலி மேலப்பாளையத்துக்கு வந்த நாட்டு காளைங்க செம்மையா இருக்கு, சூப்பர். உங்க பேர் என்ன பேருண்ணே? மாரியப்பன். நம்ம ஊர்னே? கோவில்பட்டி. சொல்லுங்க, அப்படி சொல்லுங்க. கோவில்பட்டில இருந்து மாரியப்பன் வந்திருக்காங்க. அருமையா இருக்கு பாருங்க. என்ன 4 பசு மாடு கொண்டு வந்தீங்களா? சரி, நல்ல மாடுங்க.
மாடு ஒண்ணும் 27 ரூபாய் கேட்காங்க, 35 ரூபாய் கேட்காங்க. ஆமா, ஒரு மாடு 35 ரூபா சொல்றீங்க, 27 ரூபாய் கேக்குறாங்க, 27,000 ரூபாய்க்கு கேக்குறாங்க. லாஸ்ட் 30 கடைசியா 30 ரூபா கொடுக்கலாம் அப்படிங்கிறாங்க. பசு இதுன்னு எத்தனை பல்லு இருக்குன்னு? இது பூராமே பல் தேர்ன மாடு. பல்லு தேர்ற மாடு, அழகா இருக்கு, அருமையா இருக்கு. அப்ப ஈத்துல எத்தனை ஈத்து இருக்கும்? இதெல்லாம் ஈத்து 3 ஈத்து 2 ஈத்து. 3 ஈத்து 2 ஈத்து அந்த மாதிரி எல்லாம் இருக்குங்க. இது கடைசி உள்ள பசு இது வந்து மோளை. மோளை, அது ஒரு மோளை ரகம். இது வந்து அங்கிட்டு சேலம் வடக்கு உள்ள நம்ம வடக்கு உள்ள வட மாவட்ட மாடு, அருமையா இருக்கு பாருங்க, சுத்த கருப்பு. இதுல இது 3 என்ன ரகனே? இது ஒண்ணு கிர்ரு, ஒண்ணு கிர்ரு, ஒண்ணு கெச்சப்பு, ஒண்ணு நாடு. நாடு ஒண்ணு, கெச்சப் ஒண்ணு, கிர்ரு ஒண்ணு. 27-28க்கு மேல கேட்கல. 30 கொடுக்கலாம் அப்படிங்கிறாங்க. அருமையான இருக்கு. நம்ம மாரிப்பண்ண கோவில்பட்டில இருந்து செம்மையா இருக்குங்க. இந்த மாட்டை போன் அடிச்சு கூட கழுங்க, நம்ம கையில இருக்கும். அருமையா இருக்கு பாருங்க, செம்மையான காலங்க, செம்மையான பசு பாருங்க. இது வந்து அழகான பசுங்க, செம்மையா இருக்கு, அருமையான பசு. நம்ம மாரிப்பண்ண கொடுத்துருக்காரு கோவில்பட்டில இருந்து. நம்ம பாம்பு கோவில் பக்கத்துல வெள்ள கவுண்டன்பட்டில இருந்து, பாம்பு கோவில் பக்கத்துல வெள்ள கவுண்டன்பட்டில இருந்து கொண்டு வந்துருக்காங்க. நம்ம காங்காயம் காலை செம்மையா இருக்கு பாருங்க, 8 அடி உயரத்துக்கு மேல இருக்குங்க, அருமையா இருக்கு பாக்குறதுக்கு பாருங்க. கிட்டத்தட்ட ரேட்டு வந்து 80,000 ரூபாய் சொல்றாங்க, கேள்வி வந்து 70,000 ரூபாய் கேட்கறாங்க. நம்ம சுரேஷ் அண்ணா கொண்டு வந்திருக்காங்க பாருங்க, மாடை கையில பிடிச்சிருக்காங்க. அதோட சேர்ந்து 4 பசு மாடு கொண்டு வந்திருக்காங்க. அருமையான காலங்க, செம்மையா இருக்கு பாருங்க. 6 பல்லு மாடு காலங்க, செம்மையா இருக்கு பாருங்க, அழகா இருக்கு. மேல பெயிண்ட் எல்லாம் அடிச்சு அருமையா இருக்கு பாருங்க. ஒரு 8 அடி உயரம் இருக்குங்க பாருங்க, அழகான காலங்க, செம்மையா இருக்குங்க, சூப்பரா இருக்கு. அப்புறம் பசு ஜட்ஜி பசு, சிந்து ஜட்ஜி பசு 4 பசு கொண்டு வந்திருக்காங்க. சிந்து பசு, ஜட்ஜி பசு 4 பசு பாருங்க. ஒவ்வொரு பசும் பாருங்க, அழகா இருக்குங்க, பாக்குறது செம்மையா இருக்கு பாருங்க. ஒரு பசு 58,000 ரூபாய் வரைக்கும் சொல்றாங்க, கேள்வி கொஞ்சம் அனுசரிச்சு வந்தா கொடுக்கலாம் அப்படிங்கிறாங்க. அருமையான பசுங்க, 4 பசு, ஒரு காங்காயம் காலை, சும்மா செம்மையா இருக்குங்க, அருமையா அழகா இருக்குங்க. நம்ம வெள்ள கவுண்டன்பட்டி, பாம்பு கோயில் பக்கத்துல வெள்ள கவுண்டன்பட்டில இருந்து கொண்டு வந்திருக்காங்க. அருமையா இருக்குங்க காலை, அழகான காலையா இருக்கு. நம்ம அண்ணே, உங்க பேர் என்ன பேருண்ணே? மாணிக்கம். என்ன ஊருண்ணே? சாத்தூர்ல இருந்து மாணிக்கம் வந்திருக்காங்க. அழகான பசு 2 காளை. என்ன காளை மாடு என்ன? ஒரு காளை மாடு, ஒரு பசு மாடு. அருமையான செம்மையா இருக்கு, அழகா இருக்கு பாருங்க, செம்மையா இருக்கு. என்ன இது காளை? என்ன காளைனே? கெச்சப் காளை கொண்டு வந்திருக்கீங்க, செம்மையா இருக்கு. பசுனே? அது பசுவும் கெச்சப் தான், அருமையா இருக்கு. ஏன்னா இதுல எப்படி பல்லு எதுவும் போட்டிருக்கான்? பல்லு போடல. அப்ப இளங்குட்டி, 1 வருஷம் கண்ணு அப்படிங்கிறாங்க பாருங்க, அருமையா இருக்கு, அழகா இருக்கு. இன்னும் பல்லு போடாத கண்ணுக்குட்டி காளையும். சந்தையில எவ்வளவு சொல்றீங்க, எவ்வளவு கேக்குறாங்க? அதாவது ஒரு 2 சேர்ந்து 30 ரூபாய்க்கு சொல்றாங்க, 22,000 ரூபாய் கேக்குறாங்க. கூட கொஞ்சம் தான் அனுசரிச்சு தான் கொடுக்கலாம் அப்படிங்கிறாங்க. அருமையா இருக்கு பாருங்க, நம்ம செம்மையா கொண்டு வந்திருக்காங்க. சாத்தூர்ல இருந்து மாணிக்கண்ண வந்திருக்காங்க பாருங்க, செம்மையா இருக்கு. வீட்டுல எதுவும் வளர்க்குறீங்களாண்ணே? பசு மாடு, ஆடு நிறைய பசு நிறைய வளர்க்குறாங்க அண்ணன், நிறைய வச்சிருக்காங்க, அழகா இருக்கு. எத்தனை மாடு வளர்ப்பீங்கண்ணே? பசுன்னா இல்ல, பசு மாடு எல்லாம் எத்தனை இருக்கும்? 10 எண்ணிக்கை, அழகா இருக்கு, செம்மையா இருக்கு பாருங்க. ஒரு வயசுக்குள்ள இளம் காலங்க, அப்புறம் இளம் கண்ணுக்குட்டி கொண்டு வந்திருக்காங்க. நம்ம மாணிக்கண்ண சாத்தூர்ல இருந்து, அழகான குட்டி. அண்ணே, உங்க பேர் என்ன பேருண்ணே? பேரு ஆறுமுகம். எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? ராதாபுரத்துல இருந்து வந்திருக்கோம். ராதாபுரம் நம்ம திருநெல்வேலி வள்ளியூர் பக்கத்துல வந்திருக்காங்க. வள்ளியூர் பக்கத்துல வந்திருக்காங்க, அருமையா இருக்கு. ஆனா இது பசு என்ன பசுன்னு? பசு மாடு கொண்டு இருக்கீங்க. காளையா பசு மாடு? காளை கொண்டு இருக்கீங்க, அருமையா இருக்கு, செம்மையா இருக்கு, சும்மா அடிப்பொலியா சூப்பரா இருக்கு பாருங்க. ஒரு கருப்புல வெள்ளை மரம் போட்டு வெயில் காலத்துல நல்ல தாங்கக்கூடிய தைரியமா வாங்கலாம். பாக்குற ஆமா, சும்மா செம்மையா இருக்கு. ஒரு பல்லு போடல. அப்ப இளங்கால அருமையா இருக்கு பாருங்க. என்ன இது பசு எவ்வளவு சொல்றீங்க, என்ன கேள்வி கேட்கறாங்க? 31 சொல்லிட்டு இருக்கோம். சரி, 31 சொல்றீங்க. எவ்வளவு கேள்வி கேட்கறாங்க? எல்லாம் 27 அந்த மாதிரி கேட்க. அப்ப கூட கொஞ்சம் வந்து அனுசரிச்சு தான் கொடுக்கலாம், கொஞ்சம் வந்துச்சுன்னா அனுசரிச்சு கொடுக்கலாம் அப்படிங்கிறாங்க. சும்மா செம்மையா இருக்குங்க, அருமையா இருக்கு பாருங்க. அப்ப வீட்டுல எதுவும் மாடு எதுவும் வளர்க்குறீங்களானே? பண்ணையில 20 மாடு. பண்ணை வச்சிருக்கீங்க? ஆமா, பண்ணையில மாடு 20 மாடு வச்சிருக்கீங்க, அழகான மாடு எல்லாம். நக்கநேரில ஏவிஎம்
அப்படின்னு இருக்கு ஏவிஎம் செம்மையா இருக்கு பாருங்க, அழகா இருக்கு பாருங்க. பசு மாடுகள் காளை மாடுல மாடு காலை எல்லாம் எல்லாமே வளர்க்குறீங்க, எல்லாம் வளர்க்குறாங்க. செம்மையா இருக்குங்க, அருமையா இருக்கு, சூப்பரா இருக்கு. இது வந்து நல்ல சூட்டிப்பா இருக்கும். தின்னு போறவங்களுக்கு நல்ல ஒரு இதா இருக்கும், லாபம் இருக்கும். வியாபாரி வாங்கினாலும் நல்ல ஒரு லாபம் கொடுக்கும். காளை வந்து என்ன பயன்பாடுக்கு இந்த அதான காலை இது சேர்க்கறதுக்கு இனப்பெருக்க அந்த மாதிரி இருக்கு, செம்மையா இருக்கு, அடிப்பொல்லியா இருக்கு, சூப்பரா இருக்கு பாருங்க. இது ஒரு கருப்பு கலர்ல வெள்ளை மரம் போட்டு பாருங்க, அழகான காளைங்க. நம்ம இனப்பெருக்கத்துக்கு இதை வச்சுக்கலாம் காளைங்க. நம்ம ஸ்கெட்சப் காளை செம்மையா இருக்குங்க பாருங்க. பாருங்க ஒரு இங்க எருமை மாடு, எருமை கண்ணு சூப்பரா. அங்க பாருங்க ஒரு ஜல்லிக்கட்டு காளைங்க, கிராமியம் காளை சூப்பரா இருக்கு பாருங்க. அப்புறம் பாருங்க இங்க பசு, எல்லாமே பசு தாங்க. இந்த இடத்துல பசு நிறைய இருக்கு, பசு மாடு வாங்கிக்கலாம், எருமை மாடு வாங்கிக்கலாம், வளர்க்கறதுக்காக கண்ணுக்குட்டி வாங்கிக்கலாம். சின்ன சின்ன கண்ணுக்குட்டி பாருங்க, இந்த சின்ன சின்ன கண்ணுக்குட்டி எல்லாம் இருக்கு பாருங்க, பசுவோட சேர்ந்து கண்ணுக்குட்டி இருக்கு.